ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக வீடியோ போடல. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இந்த ஜிராஃபியோட பார்ட்ஸ் எல்லாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஜிராஃபியோட பார்ட்ஸ் எல்லாம் முன்னாடி வீடியோவில் நான் போட்டிருக்கேன் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு. அந்த லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். இப்போது இந்த ஜிராஃபி செய்கிறதுக்கு 4 ply yarns, 2.5 mm ஹூக், 3 mm ஹூக், fiberfill, நீடில், சிசர் எடுத்துக்கோங்க. நான் பேட்டர்ன் சைடில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் இந்த ஜிராஃபி மல்டி கலர்ஸில் செஞ்சுருக்கேன். நீங்கள் 3 கலர்ஸ் ஆர் 4 கலர்ஸில் கூட செய்யலாம். கீழேருந்து 18 rows வரைக்கும் நான் சிங்கிள் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் 5 ரோஸ்க்கு கலர் மாற்றிருக்கேன். ஸோ நீங்கள் உங்கள் விருப்பப்படி எப்படி சேஞ்ச் பண்ணி செய்யணுமோ அந்த மாதிரி நீங்கள் கலர்ஸ் யூஸ் பண்ணி செஞ்சுக்கோங்க. ஜிராஃபியோட எல்லா பார்ட்ஸும் பிக்சர் பக்கத்துலேயும் நான் பேட்டர்ன் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி ஒவ்வொரு ரோஸாக நீங்கள் பார்த்து கரெக்டாக செய்யுங்க. நம்ம இப்போது ரிமைனிங் பார்ட்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஜிராஃபி பாடியில் 18th row நம்ம பேக் லூப்பில் போட்டிருப்போம். அதோட ஃப்ரண்ட் லூப்பில் நூலை ஜாயின் பண்ணி நம்ம ஃப்ராக் போட ஸ்டார்ட் பண்ணணும். ஃப்ராக்குக்கு நம்ம 3 mm ஹூக் யூஸ் பண்ணணும். அதோட பேட்டர்ன் நான் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இயர்ஸ் செஞ்சு முடித்த பிறகு நம்ம கீழே அந்த இயர்ஸை ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். அப்புறம் தான் நம்ம ஜிராஃபியோட ஹெட்டில் வச்சு இதை ஸ்டிச் பண்ணணும். நம்ம ஃப்ளவர் செஞ்சு முடித்த பிறகு நீடில் வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தான் ஜிராஃபியோட ஹெட்டில் வச்சு நம்ம இந்த ஃப்ளவரை ஸ்டிச் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போது ஜிராஃபியோட பார்ட்ஸ் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம்.
நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு ஜிராஃபி பார்ட்ஸ் எல்லாம் நாம் இந்த ரோஸை மேலே ஃபிக்ஸ் பண்ணிடணும். அப்புறம் பிளாக் த்ரெட் வச்சு ஐயை வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you in next video.